மாதம்பட்டி சிவகுமார். அவருக்கு சினிமா ஆசை வருது. அது எப்படி வருது அப்படின்னா, சிவகுமார் இருக்கார் இல்லையா, நடிகர் சிவகுமார், சூர்யாவோட அப்பா. அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் உறவினர். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அன்னக்கிளின்னு ஒரு படம், அது வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்காண்டி மாதம்பட்டி ஜமீன் கிட்ட அந்த ஊரை சுற்றியெல்லாம் வந்து படப்பிடிப்பு நடத்துகிறாங்க. அப்போ அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது அந்த படப்பிடிப்புக்கு என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ எல்லா உதவிகளையும் வந்து மாதம்பட்டி சிவகுமார் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த யூனிட் வேலை பார்த்துருப்பாங்களா, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50-60 பேர் அப்படி தான் இருப்பாங்க. அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா தினம் தினம் மதிய உணவு வந்து மாதம்பட்டி ஜமீன்லேருந்து தான் போயிருக்கு. அதாவது பலவிதமான அசைவ உணவுகளோட. ஸோ இப்படி இருக்கும்போது ஷூட்டிங்கை வந்து மாதம்பட்டி சிவகுமார் பார்க்குறாரு. சினிமா மேலே ஒரு ஆர்வம் வருது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நடிகர் சிவகுமார் அவருக்கு நண்பராக இருக்கிறதுனால, இந்த உறவினராக இருக்கிறதுனால, நானும் படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் சொல்கிறாரு. பூவும் புயலும்னு அப்படி ஒரு படம். அந்த படத்தில் வந்து சிவகுமார் நடிச்சிருந்தார். ராதிகா, அப்புறம் சரண்ராஜ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ அந்த படம் தான் முதல் படம், மாதம்பட்டி சிவகுமார் தயாரிக்கிற முதல் படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் இவருக்கு வந்து நஷ்டம் இல்லை, ஆனால் பெரிய லாபமும் வரல.